மக்களோடு மட்டுமே கூட்டணி, ஆண்டவனுடன் மட்டுமே கூட்டணி என கூறி வந்த தேமுதிக கடந்த காலங்களில் கூட்டணி வைத்தே தேர்தலை சந்தித்தது. இந்நிலையில் வரவுள்ள தேர்தலையும் கூட்டணி அமைத்தே எதிர்கொள்ள தேமுதிக தயாராகி வருகிறது. இது தொடர்பாக அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஐவர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தேமுதிகவை பொறுத்தவரை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என மொத்தம் 68 மாவட்டங்கள் இருக்கின்றன. தேர்தலை முன்னிட்டு சென்னை டு திண்டுக்கல், ஊட்டி டு திருவண்ணாமலை என தொகுதி வாரியாக அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் தொடர்பான கள ஆய்வுகளை சில மாதங்கள் முன்னே தொடங்கிவிட்டனர். ஆய்வு முடிவுகளை வரும் 8ஆம் தேதி கட்சியின் நிறுவனர் விஜயகாந்திடம் ஒப்படைக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கட்சிக்கென்று தனி தொலைக்காட்சி உள்ளதைப் போன்றே நாளிதழ் ஒன்றையும் தொடங்கினால் தேர்தல் நேரத்தில் கைகொடுக்கும் என்ற யோசனை முன்வைக்கப்பட்டு அது பின்னர் நிராகரிக்கப்பட்டது. அந்த யோசனைக்கு மாற்றாக இணையதள பிரிவை முன்பை விடவும் பலப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க தேமுதிக முடிவு செய்துள்ளது. இதனிடையே உள்ளாட்சி, சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தல்களில் அதிக இடங்களை பங்கிட்டுக் கொடுப்பதோடு ஆட்சியில் பங்கு என்பதை உறுதி செய்யும் கட்சியுடன் மட்டுமே கூட்டணி என்ற முடிவில் தேமுதிக தற்போது உள்ளதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அனைத்து கட்சிகளும் தங்களுடன் கூட்டணி வைக்க விருப்பம் தெரிவித்து வருவதாக தேமுதிக துணை செயலாளர் எல்.கே. சுதீஷும் தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில்தான் தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழுவை அண்மையில் அறிவித்துள்ளார் விஜயகாந்த். அதன்படி கட்சியின் துணை செயலாளரும் உயர்மட்ட குழு உறுப்பினருமான எல்.கே. சுதீஷ், அவைத்தலைவர் வி. இளங்கோவன், முன்னாள் எம்.எல்.ஏக்களான அழகாபுரம் ஆர். மோகன்ராஜ், பார்த்தசாரதி மற்றும் ஏ.எஸ். அக்பர் ஆகியோரடங்கிய ஐவர் குழு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளது. மொத்தத்தில் கூட்டணிக்கான கதவை விசாலமாக திறந்தே வைத்துள்ளது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நா.ப. சேதுராமன், செய்திப்பிரிவு.